ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இரண்டாவது நாளாக நீடித்து வருகிறது. இதில் பெரும்பாலான இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இரண்டாவது நாளாக தொடர்ந்து வருகிறது. 140 மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பதவி இடங்களில் 137 இடங்களின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. 3 இடங்களில் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் திமுக 127 இடங்களில் வாகை சூடியுள்ளது. கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் 7, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, மதிமுக 1 இடத்தில் வென்றுள்ளது. இடதுசாரி கட்சிகள் 1 இடம் கூட வெற்றி பெறவில்லை. அதிமுக வெறும் 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் முன்னணியில் உள்ளது. 1381 ஒன்றிய கவுன்சிலர் பதவியிடங்களில் திமுக 935 இடங்களை பிடித்துள்ளது. அதன் கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் 26, மதிமுக 14, விடுதலை சிறுத்தைகள் 10 இடங்களை பிடித்துள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் 3, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 இடங்களை பிடித்துள்ளன. திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும் 990 இடங்களில் வென்றுள்ளது. அதிமுக கூட்டணி 198 இடங்களை பிடித்துள்ளது. அதில் அதிமுக 191 இடங்களில் வென்றுள்ளது. பாரதிய ஜனதா 7 இடங்களை பிடித்துள்ளது. தனித்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடங்களும், பிற கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளுக்கு 97 இடங்களிலும் வெற்றி கிடைத்துள்ளது. நெல்லை மாவட்டம் மானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வேட்பாளர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர். வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற்ற தனியார் கல்லூரி வளாகத்தில் காத்திருந்த கங்கைகொண்டான் பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்களிடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. தடுத்தும் அவர்கள் தொடர்ந்து மோதிக்கொண்டதால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெள்ளாதி ஊராட்சி 3வது வார்டுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிமுக வேட்பாளர் சுரேஷ் 372 வாக்குகளும், திமுக 365 வாக்குகளும் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதன்படி அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். ஆனால் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த திமுக வேட்பாளர் கோரிக்கை விடுத்தார். மறு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகும் அதிமுக வேட்பாளரே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனை கண்டித்து காவல்துறையினரின் தடுப்புகளை தூக்கி வீசி திமுகவினர் ரகளையில் ஈடுபட்டனர். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் செல்ல முயன்றதால் திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் 5 ஒன்றியங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலின் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மொத்தமுள்ள 98 ஒன்றிய கவுன்சிலர் வார்டுகளில் திமுக 74 இடங்களையும், அதிமுக 13 இடங்களையும், காங்கிரஸ் 3 இடங்களையும், பாமக 2 இடங்களிலும், பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 1 இடத்தையும், சுயேட்சையாக போட்டியிட்டவர்கள் 4 இடங்களையும் கைப்பற்றியுள்ளனர். மொத்தமுள்ள மாவட்ட கவுன்சிலர்களுக்கான 11 இடங்களில் திமுக 8 இடங்களிலும், அதன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், மதிமுக மற்றும் விசிக தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக பெரும்பாலான இடங்களை கைப்பற்றிய நிலையில் வெற்றி பெற்றவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில், தென்காசி உள்ளிட்ட 10 ஒன்றியங்களின் ஊரக உள்ளாட்சி தேர்தலின் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மொத்தமுள்ள 144 ஒன்றிய கவுன்சிலர் வார்டுகளில் திமுக 96 இடங்களையும், அதிமுக மற்றும் மதிமுக தலா 13 இடங்களையும், காங்கிரஸ் 11 இடங்களையும், அமமுக 2 இடங்களையும் மற்றும் சுயேட்சையாக போட்டியிட்டவர்கள் 9 இடங்களையும் கைப்பற்றியுள்ளனர். பாஜக மற்றும் பாமக 1 இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அதேபோன்று மாவட்ட கவுன்சிலர்களுக்கான 14 இடங்களில் திமுக 10 இடங்களிலும், அதன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் 3 இடங்களிலும், மதிமுக 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் தென்காசி மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவியையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு காப்பாற்றுகிறது என்ற நம்பிக்கையுடன் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் உள்ளாட்சி தேர்தல் வெற்றி என்பது கடந்த 5 மாத திமுகவின் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று எனவும், அரசின் சாதனை சரித்திரம் தொடர்வதற்கு மட்டுமின்றி செய்த சாதனைகளுக்கான மக்களின் அங்கீகாரம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவலால் மருத்துவ நெருக்கடி மற்றும் பொருளாதார நெருக்கடி என இக்கட்டான காலகட்டத்தில் பொறுப்பேற்று நிற்க நேரமில்லை என்கிற அளவுக்கு தானும், அமைச்சர்களும், மக்கள் பிரதிநிதிகளும் உழைத்தோம் என்று கூறியுள்ளார். தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும், நிதி நெருக்கடி இருந்தாலும் 200க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பை காட்டிலும் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்து இருக்கிறது என்று தான் கூறியது 100க்கு 100 உண்மைதான் என்பதை ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டி இருப்பதாக கூறியுள்ளார். 5 ஆண்டுகளில் அடைய வேண்டிய நம்பிக்கையை 5 மாதத்தில் பெற்ற பெருமித உணர்வை தான் அடைந்திருப்பதாகவும் 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை 5 மாதத்தில் செய்ததால் இந்த வெற்றி கிடைத்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரசின் திட்டப்பணிகளை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்குத்தான் உள்ளது என்றும் அதனை நெஞ்சில் வைத்து வெற்றி பெற்றவர்கள் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்.